This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time job perfect for students, homemakers and soap seekers. Use your free time to earn, no fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple talks, no selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications and WhatsApp 999410460 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவர் போன பின் மனதில் உறுத்தல்கள். உத்தமன் போனால் போகட்டும், உங்களை சந்திக்கத்தான் நான் வந்ததே. வாங்க, ஒருவா சாப்பிட்டவாறு கொஞ்சம் பேசிவிட்டு போகலாம் என்று கூப்பிட்டிருக்கலாம். புகழெனும் மகுடோசியில் மயங்கி ஆடாதவர்கள் உண்டா? ஆனால் மகிழி வாசிக்க தனது தெரிய வேணுமே. அதன் பின் இந்த 3 மாத காலமாய் உத்தமனிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. நானும் அவனை தொடர்பு கொள்ளவில்லை. இந்த வாரம் அவன் ஆசிரியர் குழுவில் வேலை பார்க்கும் பிரபல பத்திரிகையில் சங்கரனின் புதிய நூலை பற்றி ஒரு காரமான விமர்சனம் வெளியாகி இருந்தது. புத்தகத்தை வெளியான அன்றே வாங்கிவிட்டிருந்தும் இன்னும் படித்து பார்க்க நேரம் கிடைக்கவில்லை. புரட்டி பார்த்ததில் சிற்பக்கலையை பகைப்புலனாய் கொண்ட நாவல் என்றும் மட்டும் தெரிந்து கொள்ள முடிந்தது. இந்நாவல் சிற்பக்கலை சம்பந்தப்பட்டது என்பதால் மட்டும் உயர்ந்து விடாது. புனிதமான கங்கையில் எச்சமிட்டுவிட்டு பறந்து சென்ற காக்கையின் சம்பந்தமே சங்கரனுக்கு நாவலுடன் உண்டு என்று முடிந்திருந்த உத்தமனின் விமர்சனம் கட்டுரையை வாசித்த போது தன் நெஞ்சில் நிறைந்த அன்று கண்ட சங்கரனின் முகபாவம் சென்ற சில நாட்களாக பித்து பிடித்தவன் போலிருந்த சங்கரன் இன்று அவன் வேலை பார்த்த ஆபீஸ் மாடியிலிருந்து கீழே குதித்து விட்டான். செய்தி சற்று முன் உத்தமன் தானே போனில் சொன்னான். வெளியில் உத்தமனின் கார் ஹார்ன் ஒலி கேட்டது. பர்மிஷனுக்காக கடிதத்தை ஆபீசரிடம் கொடுத்துவிட்டு வெளியில் இறங்கும்போது அன்று சங்கரனை பார்த்த நாள் அவன் படைப்பின் மீது தனக்கிருக்கும் அபிமானத்தை வெளியிடாமல் இருந்துவிட்டது. இவன் மனதை சங்கடப்படுத்தி கொண்டிருந்தது.